ஹாய் ஆல், இன்றைக்கி எக் கொத்து கறி எப்படி பண்ணலான்றதை பார்த்துக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா நறுக்கி போடுங்க. அது சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் இன்றைக்கி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிளாஸ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை வெட்டி வச்சதையும் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி கொஞ்சம் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். கூட வேணால் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். ப்ளஸ் லைட்டாக தண்ணி தெளித்து செய்யுங்க. எண்ணெயிலேயே வதக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். அப்புறமா நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றி முட்டையை மட்டும் தனியாக வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது முட்டை வாடை ரொம்ப அடிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. பாய் ஆல்.